இலங்கையில் எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளிவந்துள்ள புதிய மகிழ்ச்சி செய்தி. சிறைக்குள் சுரேஷ் சாலைவை படுகொலை செய்ய முயற்சி, அரசு மீது விமல் பகிரங்க குற்றச்சாட்டு. ஈரானின் புதிய உச்ச தலைவரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பெஞ்சமின் நெதன்யாகுவின் பகிரங்க எச்சரிக்கை. ரணில் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை, அரசாங்கத்திற்கு அறிவுரை. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஒரு வார அவகாசம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலிவை சிறைக்குள் வைத்து கொலை செய்ய அரசு முயற்சிக்கின்றது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் பழிவாங்கல்களுக்காகவே அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். சுத்தமில்லாத ஒரு சிறையின் உள்ளவர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு இதுவரை முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் எலிகள் ஓடி திரிக்கும் ஓர் அசுத்தமான சிறையிலேயே அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சுகாதார வசதியற்ற மலசல கூடத்துக்கு அருகில் அவர் வைக்கப்பட்டுள்ளதால் அவர் கடுமையான நோய் தொற்றுக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் அவரை வைத்திருப்பதன் மூலம் சிறைக்குள்ளேயே அவரை படுகொலை செய்ய அரசு முயற்சிக்கின்றது. அரசின் இந்த வன்முறையற்ற செயற்பாட்டுக்கு இடமளிக்க முடியாது. சுரேஷ் சாலேவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தி கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்பாக பாரிய சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளோம். நாட்டின் மக்கள் அனைவரும் இந்த நீதியான போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகில் தற்பொழுது நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக நாட்டில் அதிகரித்துள்ள எரிபொருள் விலைகளை அரசாங்கம் குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் என வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். இது நிரந்தர விலை உயர்வு அல்ல என்றும் எந்தொரு பேரழிவு சூழ்நிலையிலும் மக்களை சிக்கி தவிக்க விடாத மக்கள் அரசாங்கம் தற்பொழுது செயல்பட்டு வருவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் வரிசைகள் குறித்து தேவையற்ற அச்சத்தை உருவாக்கி மக்கள் பீதியடைய வேண்டாம். இந்த கடினமான சூழ்நிலையை அரசாங்கத்துடன் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் கூட்டாகவும் எதிர்கொள்ள வேண்டும். உலக அரசியல் சூழ்நிலையை பொறுத்து சில பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என்றாலும் அரசாங்கம் எப்போதும் மக்களுடன் நின்று நிவாரணம் வழங்க தயாராக உள்ளது. வலுவான தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் மட்டுமே இதுபோன்ற உலகளாவிய பேரழிவுகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். நாட்டின் வெளிநாட்டு இருப்பு மற்றும் கருவூலம் ஏற்கனவே வளமாகி வருகின்றது. அரசாங்கம் பொருளாதார ரீதியாக வலுவடைந்து வருகின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உச்சத்தலைவர் மெஜ்தபா கமேனியின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மிரட்டல் விடுத்துள்ளார். தாக்குதல்கள் தொடங்கிய பிறகு அவர் முதல் முறையாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் எப்போதையும் விட தற்பொழுது வலிமையாக உள்ளது. ஈரானில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உச்ச தலைவர் மெஜ்தபா கமேனியின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்கள் எவருக்கும் நான் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க மாட்டேன். மெஜ்தபா கமேனி பொதுவெளியில் தனது முகத்தை காட்ட முடியாது. அவர் ஈரானின் புரட்சிகர காவல் படையினர் கைப்பாவையாக உள்ளார். ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளை நாங்கள் நசுக்கி வருகின்றோம். ஈரானில் கொடுங்கோலாட்சியை அகற்றுவதற்கான சூழலை அந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் செயல்பட்டு வருகின்றன. ஈரான் மக்கள் புதிய சுதந்திர பாதையில் அடியெடுத்து வைக்கும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கின்றோம், உங்களுக்கு உதவுகின்றோம். ஆனால் இறுதியில் அது உங்களை சார்ந்தது, அது உங்கள் கைகளிலேயே உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் சூழல் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை வரையறுத்துக் கொள்வதற்கு இந்து சமுத்திர பிராந்திய வலய நாடுகளின் அரசு தலைவர்களுடன் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு பேச்சுவார்த்தை நடாத்துவது இலங்கைக்கு மிகவும் முக்கியமானது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகில் நிலவி வரும் போர் சூழல் உள்ளிட்ட சில முக்கிய காரணிகள் தொடர்பில் அவர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் குண்டு தாக்குதல் நடாத்தி வருவதாகவும், மறுபுறத்தில் ஈரான் பிராந்திய வலயத்தின் உறுப்பு நாடுகள் மீதே தாக்குதல் நடாத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் கப்பல் ஒன்றை அமெரிக்க ராணுவத்தினர் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் ஊடாக எமது சமுத்திர பகுதியில் தாக்கி அழித்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எவ்வித எதிர்வினையோ அல்லது குறைந்தபட்ச பொறுப்பு கூறலோ வெளிப்படுத்தப்படவில்லை எனவும், இதனூடாக இன்று எங்களுக்கான அங்கீகாரம் கிடையாது என்ற நிலைமை வெளிப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாகவும், ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் இந்து சமுத்திர பிராந்திய வலய நாடுகளில் அவ்வாறான எந்தொரு நிலைமையையும் அவதானிக்க முடியவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை பெறுவதற்காக இலங்கை ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி வருவதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல்கள் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலிகளில் ஏற்படும் இடையூறுகள் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்க வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் இன்று வெளியுறவு அமைச்சகத்தில் இலங்கைக்கான ரஷ்ய தூதர் லெவன் எஸ் தாக்கரியனுடன் அவசர சந்திப்பை நடத்தியுள்ளார். ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை முன்னர் தடை செய்திருந்த தடைகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. இதனால் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கை இந்த விருப்பத்தை ஆராய முடியும். குறித்த சந்திப்பின் போது இலங்கையின் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை பராமரிப்பதற்கான கூடுதல் நடவடிக்கையாக ரஷ்ய எரிபொருளை பெறுவது குறித்து அமைச்சர் விவாதித்துள்ளார். இலங்கையின் கோரிக்கையை ரஷ்ய அரசாங்கத்திற்கு உடனடியாக தெரிவிக்க தூதர் தாக்கரியன் ஒப்புக்கொண்டதுடன் தேவையான ஏற்பாடுகளை எளிதாக்குவதற்கு தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேவைப்படும் போதெல்லாம் இலங்கைக்கு உதவ ரஷ்யா தயாராக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டதாக கூறப்படுகின்றது. ஈரானுடனான போருக்கான மதிப்பீட்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருப்பதாக அமெரிக்க தாக்குதல் நகர்வுகளை மேற்கோள் காட்டி அறிக்கை வெளியாகியுள்ளது. ஈரானில் ஆட்சி மாற்றம் விரைவில் நடைபெற வாய்ப்பு குறைவு, அதற்கு நிலப்படை இராணுவ தலையீடு அல்லது பெரிய அளவிலான உள்நாட்டு போராட்டங்கள் மீண்டும் எழுவது போன்ற சூழ்நிலை தேவைப்படும் என அமெரிக்க தரப்புகள் கூறியுள்ள நிலையில் இந்த விடயம் அடிக்கோடிடப்பட்டுள்ளது. இதனை சில இஸ்ரேலிய ஊடகங்களும் விளக்கியுள்ளன. அமெரிக்காவை தளமாக கொண்ட இஸ்ரேல் மற்றும் உலகளாவிய யூத சமூகங்கள் தொடர்பான செய்திகளும் இதனை கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்து போரை விரைவில் முடிக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது எண்ணெய் விலை உயர்வு, உலக சந்தை அழுத்தம் போன்ற காரணங்களால் என்று தெரிகின்றது. எனினும் அமெரிக்கா அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.